والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. ஹிஜ்ரி வருடம் 1445 ரபியுல் அவ்வல் மாதம் 2ஆம் வாரம் மஸ்ஜிதுல் நபவியிலே நடைபெற்ற குத்பா பிரசங்கத்தை ஷேக் அப்துல் பாரி அத்-துபைத்தி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய படைப்பிலே அவனுடைய வல்லமைகள், அதிலிருந்து மனிதன் பெற வேண்டிய பாடங்கள், அதே போன்று அனர்த்தங்களுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள், அனர்த்தங்களுக்கு உள்ளானவர்களுக்கு உதவி செய்வதனுடைய முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே அந்த குத்பா பிரசங்கம் அமைந்திருந்தது. முதலிலே ஷேக் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னதன் பின்னால், அதாவது வருகை தந்திருந்தவர்களுக்கு தக்வாவை கொண்டு வசியத் செய்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற செய்தியை, இந்த திருக்குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்தியதன் பின்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதன் பார்க்கின்ற நேரத்திலே, அவனுடைய 2 கண்களை திறந்து அவன் பார்க்கின்ற நேரத்திலே, இந்த மிகப்பெரிய மிக பிரமாண்டமான இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. அதிலே இருக்கக்கூடிய சில காட்சிகள் அவனை உண்மையிலே மெய்சிருக்க வைக்கின்றது. அதிலே இருக்கக்கூடிய சில அதாவது அழகான காட்சிகள், அந்த பூமி, அதாவது இந்த பிரபஞ்சமே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடியதனுடைய அந்த அதிசயம், அது பரிபூர்ணமான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பை அவன் பார்க்கின்ற நேரத்திலே உண்மையிலே ஒரு கணம் அவனை சிந்திக்க வைத்து அதனை படைத்தவனை பற்றி யோசிக்க வைக்கின்றது. எனவேதான் அல் குர்ஆன் பல இடங்களிலே ததப்புர், தஃபக்குர், இந்த அதாவது வானங்கள், பூமி இவற்றை பற்றி சிந்திக்குமாறு பல இடங்களிலே குர்ஆன் கட்டளையிடுவதனை பார்க்க முடியும். அப்படி அவன் ஒரு மனிதன் சிந்திக்கின்ற நேரத்திலே அதனை படைத்தவனை பற்றி உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமைகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், "ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த பில் ஹக் யுகவ்விரு லைல அலன் நஹாரி வ யுகவ்விரு நஹார அலல் லைல்." அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்து, உண்மையான முறையிலே படைத்து, இரவை மூடிக்கொள்ள, அதாவது இரவு பகலை மூடிக்கொள்கின்ற கூடியதாக ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று பகலை, அதாவது அந்த இரவுடன் இரவை மூடிக்கொள்ளக்கூடியதாக பகலை ஆக்கியிருக்கின்றான். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றம், இரவு பகல் என்ற மாற்றம், உண்மையான முறையிலே அதனை சிந்தித்து பார்க்கக்கூடியவனுக்கு ஒரு அதிசயமாகத்தான் அது இருக்கின்றது. ஒரு இரவு செல்கின்றது, ஒரு பகல் வருகின்றது, ஒரு பகல் செல்கின்றது, ஒரு இரவு வருகின்றது. இது ஒரு தொடர் இயக்கத்திலே தொடர்ந்தும் எந்தவித மாற்றமும் இன்றி நிகழ்ந்து கொண்டிருப்பதனை பார்க்கின்ற நேரத்திலே இது மிகப்பெரிய ஒரு அதிசயமானதாக இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலேயும் மனிதர்கள் முறையிட்டது கிடையாது. இன்றைய இரவு தாமதமாக வந்துவிட்டது, அல்லது இன்றைய சூரியன் மிக நேர காலத்துடன் உதித்து விட்டது என்று யாரும் முறைப்பாடு செய்தது கிடையாது. எனவே யார் இதனை இயக்குகின்றார்? யார் இதனை செய்கின்றான்? அன்புக்குரிய இஸ்லாம், அந்த அடிப்படையிலே யாராலும், அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் இரவை பகலுடைய நேரத்திலேயும் பகலை இரவுடைய நேரத்திலேயும் வைக்க முற்பட்டால் அது முடியுமான ஒரு காரியமாக இருக்கின்றதா? அல் குர்ஆன் கூறுகின்றது, குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிதியா அஃபலா தஸ்மஊன். நபியே, நீர் கூறுவீராக, அதாவது நீங்கள் அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரும் வரைக்கும் நிரந்தரமான முறையிலே இந்த இரவை அப்படியே வைத்து விட்டால், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நாயன் உங்களுக்கு அந்த பகலை கொண்டு வர முடியும், அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்? அஃபலா தஸ்மஊன், நீங்கள் செவிமடுக்க மாட்டீர்களா? குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார சர்மதன், பகலை நிரந்தரமாக அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரும் வரைக்கும் ஆக்கிவிட்டால், யார் இரவை, நீங்கள் அமைதி பெறக்கூடிய அந்த இரவை
யார் உங்களுக்கு கொண்டு வருவது? அஃபலா துப்சிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று அல் குர்ஆன் கேட்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது இரவு பகல் மாற்றம். இரவிலே தேவையான அளவு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா சந்திரனை வைத்திருக்கின்றார். அதே போன்று பகலிலே மனிதன் அதாவது புத்துணர்ச்சி பெற்று அவன் வேலைகளை செய்து அவனுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்ளக்கூடிய அடிப்படையிலே சூரியனை வைத்திருக்கின்றான். இந்த சூரிய சந்திரனும் அதனுடைய இயக்கத்திலே அந்தந்த நேரத்திலே அது நடைபெற்றுக் கொண்டிருப்பது புதினமாக இல்லையா? والشمس تجري لمستقر لها، هذه சென்று கொண்டே இருக்கின்றது. والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. அதே போன்று இந்த சந்திரனை பொறுத்த மட்டிலே அதற்கென நாங்கள் பல இடங்களை அதாவது பல அதாவது அந்த அதாவது அந்த அந்த சந்திரனை பொறுத்த மட்டிலே அது முழு நிலவிலிருந்து ஹத்த ஆதக்கல் அர்ஜூனில் கதீம், அதாவது உலர்ந்து வளைந்த ஒரு பேச்சு, அதாவது இந்த பேரிச்சப்பழ குலையின் குச்சியை போன்று ஆகும் வரைக்கும் அதாவது அது சிறியதாக தேய்பிரையாக மாறும் வரைக்கும் அதற்குரிய இடங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதுவும் அதனுடைய அந்த நேர்த்தியான வழியிலே அது சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே இப்படியான ஏற்பாடு யாரு? அல்லாஹ்வை தவிர வேறு யாரு செய்ய முடியும்? எனவே இந்த இரண்டையும் பார்த்து அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹுடைய வல்லமையை உணர்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாரு இந்த இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. சுன் அல்லாஹில்லதி அத்கன குல்ல ஷை, அனைத்தையும் மிதமிஞ்சியதாக அல்லாஹுடைய அந்த செயல், அல்லாஹுடைய அந்த அதாவது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அதாவது அவனுடைய செயல் இருக்கின்றது என்பதனை அல் குர்ஆன் கூறுகின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே அதாவது மிக பிரமாண்டமான சமுத்திரங்கள், இந்த உலகத்தில் பூமியில இருக்கக்கூடிய சமுத்திரங்கள், கடல்கள், இவற்றை ஒரு மனிதன் பார்க்கின்ற நேரத்திலே, அதனை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்திலே ஒரு கணம் திகைத்து போய்விடுகின்றான். அல் குர்ஆன் கூறுகின்றது, வஹுவல்லதி ஸஹ்ஹரல் பஹர, உங்களுக்கு அந்த அல்லாஹ் தான் அந்த அதாவது கடலை, சமுத்திரங்களை, கடலை உங்களுக்கு இசைவாக்கி தந்திருக்கின்றான். லிதகுலு மின்ஹு லஹ்மன் தரியன் வதஸ்தக்ரிஜு மின்ஹு ஹில்லத்தன் தல்பஸூனஹா, நீங்கள் உண்ணக்கூடிய அதாவது மிகவும் ஃப்ரெஷ்ஷான மிகவும் புதிய அந்த அந்த மாமிசத்தை உண்ணுவதற்காகவும், அதே போன்று உங்களுக்கான ஆபரணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காகவும் அந்த கடலை அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாட்டி இருக்கின்றார். அதே போன்று இன்னொரு இடத்திலே அலம் தர அன்னல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹ்ரி பினிஅமத்தில்லாஹ், நீங்கள் பார்க்கவில்லையா இந்த பிரமாண்டமான கப்பல்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையினால் கடலிலே செல்வதனை பார்க்கவில்லையா? அதன் மூலமாக அல்லாஹு தஆலா லியுரியக்கும் மின் ஆயாத்தி, உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே வல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தான் இந்த கப்பல்கள் செல்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த இந்த கப்பல் செல்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த கப்பலை தாங்கக்கூடிய அந்த பண்பிலே தான் படைத்திருக்கின்றான். மக்கள் பிரயோசனம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா அதனை இசைவாக்கி இருக்கின்றான். அந்த கப்பல்களை தாங்கக்கூடிய அடிப்படையிலே படைத்திருக்கின்றான். அதே போன்று கப்பலை உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த அறிவை யார் மனிதனுக்கு கொடுத்தது? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அதே போன்று இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே பூமி மிக விசாலமான பல பாலைவனங்களை கொண்ட அந்த தரைமட்டமான பூமிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அந்த பூமியில இருக்கக்கூடிய அதாவது சில கட்டங்களை காய்ந்து இருக்கக்கூடிய அந்த பூமி இன்னொரு கட்டத்திலே பச்சம் பசேலிருந்து பச்சை நிறமாக அழகாக காட்சி அளிக்கின்றது. அந்த அழகா அதாவது அந்த பூமியிலே வந்திருக்கக்கூடிய தாவரங்கள், மரங்கள், இவைகள் அனைத்தும் ஒரு தண்ணியினால் தான் பயிற்சி செய்யப்படுகின்றது. ஒரு விதமான தண்ணி. அல் குர்ஆன் கூறுகின்றது ஒரு தண்ணி, ஆனால் பலவிதமான தாவரங்களை அந்த பூமியிலே பார்க்க முடியும். பலவிதமான பழங்களை, அதாவது அந்த ருசிகள், அதாவது பலவிதமான சுவைகளை கொண்ட பழங்களை நாங்கள் இந்த ஒரே தண்ணியினால் பயிற்சியை செய்யப்படக்கூடிய இந்த அதாவது இந்த பூமியிலே எங்களுக்கு பார்க்க முடியும். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமையாக இருக்கின்றது. இந்த வல்லமைகளை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது, உலகின் பல பாகங்களிலேயும் அவர்களிலேயும் நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை காண்பித்துக் கொண்டே இருப்போம்.
ஹத்தா யதபையன லஹும் அன்னஹுல் ஹக். அந்த அல் குர்ஆன் உண்மையானது என்பதனை தெளிவு பெறும் வரைக்கும் நாங்கள் காண்பித்துக் கொண்டே இருப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த இந்த பிரபஞ்சத்திலுடைய அல்லாஹ்வுடைய இயற்கையாக படைத்திருக்கக்கூடிய சில அமைப்புகள் மனிதனை உண்மையிலே வியப்பில் ஆழ்த்துகின்றது. இதனையும் பார்த்து அதாவது இந்த நாஸ்திகர்கள் அதே போன்று அதாவது இந்த இறை கொள்கையை நிராகரிக்கக்கூடியவர்கள் இதனை பார்த்து படிப்பினை பெறவில்லை என்றால் மிகவும் அதாவது மிகவும் புதினமான ஒரு விடயமாக இது இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஆராய்ச்சி மையங்கள் பல உண்மைகளை அதே போன்று செயற்கை கோள்கள் மூலமாக பெறக்கூடிய பல அதாவது இந்த புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள் அல்லாஹுடைய அந்த இயற்கையான அந்த அமைப்பை பல பல கண்டுபிடிப்புகளை எங்களுக்கு பார்க்க முடியும். அதாவது அதாவது இந்த இது மூலமாக அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரும் வரைக்கும் இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கின்றது. மறுமை நாள் வரும் வரைக்கும் புதிய புதிய விடயங்களை இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ரகசியங்களை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். மக்கள் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். அதே அதே போன்று அது ஒரு அத்தாட்சியாக அவர்கள் நாளை மறுமையிலே வந்து எந்தவித குறையும் செல்லாமல் இருப்பதற்கான ஒரு ஆதாரமாகவும் அல்லாஹு தஆலா இப்படியான சுன்னத்துகளை இப்படியான அவனுடைய படைப்பின் ரகசியங்களை காண்பித்துக் கொண்டே இருப்பான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூமியில இன்னொரு பக்கம் இருக்கின்றது. இந்த அதாவது பூமியை பொறுத்த மட்டிலே இந்த பூமியிலே மலைகள் இருக்கின்றன, ஆறுகள் இருக்கின்றன, அதே போன்று ஊற்றுக்கண்கள் இருக்கின்றன, மிக பிரபண்டமான இந்த மலைகள் இருக்கின்றன. அதே போன்று இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த காற்று, நாங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று, இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய இயற்கையான அந்த அதாவது அல்லாஹுடைய படைப்பாக இருக்கின்றது. ஒரு கணம் கூட இந்த அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத், அதே போன்று இந்த பூமி உறுதியாக இருக்கக்கூடிய இந்த தன்மை, எந்தவித அசைவமின்றி உறுதியாக இருக்கக்கூடிய இந்த தன்மை, இவை எல்லாம் அல்லாஹுடைய அருட்கொடையாக இருக்கின்றது. ஒரு கணம் கூட இது அதாவது அல்லாஹு தஆலா இதனை அந்த அந்த நிஅமத்தை தடுத்து விட்டால், உதாரணமாக காற்றுடைய நிஅமத்தை இல்லாமல் இல்லாவிட்டால் இந்த பூமியுடைய உறுதித்தன்மையை இல்லாமல் ஆக்கும் வரையிலே ஒரு நொடி பொழுதிலே ஒரு பூமி அதிர்வினை ஏற்படுத்தி விட்டார். அதாவது எல்லாமே அப்படியே மாறி போய் விடுகின்றது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்தின் காரணமாக, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த அருளின் காரணமாக எங்களை அதாவது அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் தூங்கக்கூடிய நிலைமையிலாக இருந்தாலும் சரி, நாங்கள் வெளி மூலமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எப்போது நாங்கள் இந்த பூமியுடைய அந்த உறுதித்தன்மையுடைய அந்த அந்த பொறுமதியை நாங்கள் விளங்குவோம் என்று சொன்னால், இன்று அதாவது நாங்கள் இந்த சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், துருக்கி அதே போன்று மொரோக்கோ போன்ற நாடுகளில் ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தங்கள், பூமி அதிர்வுகள், ஒரு நொடி பொழுது, ஒரு வினாடி, ஒரு நிமிடம், 2 நிமிடம், அதுதான் அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா அப்படியே அந்த 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 இடமே இல்லாமல் போய்விடுகின்றது. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது. எனவே அதாவது அல்லாஹு தஆலா வந்து எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்து தான் நாங்கள் இந்த பூமியினை சரியான முறையிலே அது வந்து அதாவது அசையாமல் எந்தவித அந்த அதிர்வுகளுக்கும் உட்படுத்தப்படாமல் அல்லாஹு தஆலா அப்படியே வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கின்றது. இப்படியான சந்தர்ப்பங்கள் நடைபெறுகின்ற போதுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்குகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று இந்த புயல் காற்றுகளாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹுடைய சுன்னத்திலே அல்லாஹு தஆலா காலத்துக்கு ஒரு முறை அல்லாஹு தஆலா இதனை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹுடைய வழிமுறையிலே உள்ளது. ஏன் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான் என்றால், உண்மையான அதனுடைய ஹிக்மத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மக்கள், இன்றைய ஆராய்ச்சி மையங்கள், இன்றைய விஞ்ஞானம் என்னதான் கருத்துகள் கூறினாலும், அதற்கான காரண காரியங்களை கூறினாலும், அதற்கான உண்மையான காரணத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஒமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அறிவு மிகவும் சொற்பமானதாக இருக்கின்றது. ஒரு கட்டத்தை தாண்டி உங்களால் யோசிக்க முடியாது என்பதனைத்தான்
அல் குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவது என்பது அல்லாஹ்வுடைய வழிமுறையிலே, அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே உள்ளது. எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் ஒரு கூட்டத்துக்கு ஏற்படுகின்ற நேரத்திலே அதனை பார்த்து அது ஒரு தண்டனையாக அவர்களுக்கு இருக்கின்றது என்பது என்று கூறுவது நாங்கள் மறைவான விடயத்தை எங்களுடைய கையிலே எடுத்த பாவத்துக்கு உட்படுத்தப்படுவோம். அது பெரும் பாவமாக இருக்கின்றது. மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எப்போதும் அது ஒரு தண்டனை என்று நாங்கள் அப்பட்டமாக செல்வதற்கு முடியாது. அல் குர்ஆன் ஏற்கனவே அதாவது நடைபெற்ற ஏற்கனவே வந்த சில கூட்டங்களுக்கு சொன்ன அந்த தண்டனைகளை தவிர அல்லாஹு தாலா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் தண்டனை, அதாவது இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்று இப்ப ஆத் சமூத் கூட்டத்தினர்களுக்கு அந்த அங்கே வழங்கப்பட்ட அந்த தண்டனைகள், அது தண்டனை என்று அல் குர்ஆன் கூறிவிட்டு அப்போது நாங்கள் அதனை தண்டனை என்று தான் கூறுவோம். அப்படி இல்லாமல் இப்போது நாங்கள் இருக்கின்ற நேரத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களிலே எந்த கூட்டத்துக்கு அது நடைபெற்றாலும் அது ஒரு தண்டனை என்று நாங்கள் பார்ப்பது மிகவும் தவறான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம். சோதனை என்பது நபிமார்கள் எவ்வளவு சோதிக்கப்பட்டார்கள், அந்த சோதனையின் மூலமாக அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றார். எனவே அதாவது இப்படி ஒரு கூட்டம் சோதிக்கப்படுகின்ற நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அது சோதனையாக இருக்கின்றது. எப்படி சோதனையாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே சோதிக்கின்றான். இப்படி தன்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், அதாவது அவனுக்கு உதவி செய்கின்றானா, இல்லாவிட்டால் இவனுடைய செல்வங்களை கட்டி பிடித்துக் கொண்டு அப்படி எரிந்து விடுகின்றானா என்பதனை சோதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா அதனை ஏற்படுத்தியிருக்கின்றான். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் எந்த ஒரு கூட்டத்துக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் ஏற்பட்டால் அது ஒரு தண்டனையாக நாங்கள் கருதுவது, தண்டனை என்று சொல்வது மிகவும் அப்பட்டமான ஒரு பாவமாக, ஒரு தவறான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான சோதனைகள் ஏற்படுகின்ற நேரத்திலே அது அல்லாஹ்வுடைய சோதனையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே உண்மையிலே இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் பல மன உளைச்சல்களுக்கும் பல சொல்லனா துயர்களுக்கும் அவர்கள் உட்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்களை இழக்கின்றார்கள், அவர்களுடைய வீடுகளை இழக்கின்றார்கள், அவர்களுடைய பிள்ளை குட்டிகளை இழக்கின்றார்கள். எனவே இப்படியான நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அதே போன்று மக்களாகிய அதாவது அவர்களுடன் இருக்கக்கூடிய மற்ற சமூகம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது, அவர்களுடன் உறுதுணையாக இருப்பது, தங்களுக்கு முடிந்த அளவு, அதாவது அது மிகவும் குறைவான அளவாக இருந்தாலும் சரி, ஒரு ரியாலாக இருந்தாலும் சரி, அதனை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது. அப்படித்தான் நாங்கள் பண ரீதியான உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் வார்த்தைகள் மூலமாக, நல்ல வார்த்தைகளும் அது ஒரு தர்மமாக இருக்கின்றது. எனவே இப்படி நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதனை ஷேக் அவர்கள் தன்னுடைய ஹுத்வாவிலே கூறினார்கள். கூறிவிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார்கள். அந்த அடிப்படையிலே இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய சவுதி அரேபிய அரசாங்கம் மற்ற நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இப்படியான சந்தர்ப்பங்களிலே பல சந்தர்ப்பங்களை, அது துருக்கியுடைய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, மொரோக்காவுடைய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, பல அதாவது இதற்கு முன்னால் நடைபெற்ற எந்த அனர்த்தங்களாக இருந்தாலும் சரி, சவுதி அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அதாவது முதல் ஆளாக நின்று அவர்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடியதாக இருந்திருக்கின்றது. வரலாற்று நெறியிலும் எங்களுக்கு அதனை பார்க்க முடியும். அது அதாவது தரை மார்க்கமாக இருந்தாலும் சரி, கடல் மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஆகாய மார்க்கமாக இருந்தாலும் சரி, 3 வழிகளிலேயும் இந்த சவுதி அதாவது இன்றைய அரசாங்கம் அல்லாஹ் தாலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய அதாவது இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து வைக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அருள் புரிய வேண்டும். அவர்கள் இப்படியான கட்டங்களிலே மிகவும் உதவிகரம் நீட்டக்கூடியவர்களாக மற்ற சமூகங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது அங்கே இருக்கக்கூடிய சமூகம், அந்த நாட்டு மக்களும் மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று அப்படி தர்மம் செய்வதற்கு அவர்களை தூண்டியதும் அவர்களுடைய மார்க்கமாக இருக்கின்றது. ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீக்கின்ற நேரத்திலே, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹு தாலா அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குகின்றான். அதே போன்று யாரெல்லாம் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அதனை பன்மடங்காகி இருக்கின்றான். இப்படியான அதாவது எங்களுடைய ஷரா போதிக்கக்கூடியதுதான் அவர்களை அப்படி தர்மம் செய்ய வைத்தது என்ற செய்தியையும் கூறினார்கள். அதே போன்று
முதல் குத்பாவிலே இறுதியிலே ஷேக் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். எனவே யாரெல்லாம் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கடுமையான முறையிலே சோதிக்கப்பட்டு மரணிக்கின்றார்களோ, அந்த சோதனைகளிலே அவர்கள் பொறுமையா இருக்கின்றார்களோ, அவர்களுடைய கூலி மற்றவர்களை விடவும் அதிகமானதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலியினை அவர்களுக்கு வழங்குகின்றார். அதே போன்று அவர்கள் கூடிய கண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த கண்ணீரை அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக, அதாவது அந்த கபருடைய, அதாவது அவருடைய கபரில் அந்த கண்ணீரை ஒரு ஒளியாக மாற்றி அமைக்கின்றார். அவர்கள் படக்கூடிய அந்த கவலைகளுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே, அதாவது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஜன்னாத்துல் குல்த், அந்த நிரந்தர சுவர்க்கத்திலே அவர்கள் சந்தோஷமாக, நிரந்தரமாக சந்தோஷமாக வைத்து விடுகின்றார். அதே போன்று அவர்கள் இழந்த அந்த குடும்பங்கள், அவர்களுடைய பிள்ளைகளை அந்த ஜன்னாத் அதினிலே, அந்த சுவனத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுடன் சேர்த்து விடுகின்றான். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நற்செய்தி அதாவது அவர்கள் நன்மாரம் பெற வேண்டும், அவர்கள் பொறுமையாக இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன் வமா ஹும் மின்ஹா முக்ரஜீன், அவர்களை சுவனத்திலே நுழைய வைத்து அவர்களுக்கு அந்த சுவனத்திலே எந்தவித கஷ்டமும் வராமல் அல்லாஹ் பாதுகாத்து வைக்கின்றான் என்ற செய்தியையும் கூறிவிட்டு ஒரு ஹதீஸை கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே, அதாவது கொலை செய்யப்பட்டவன் ஷஹீதாக இருக்கின்றான். அதே போன்று கொள்ளை நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டு மரணிக்கக்கூடியவனும் ஷஹீதாக இருக்கின்றார். அதே போன்று நீரிலே மூழ்கி மரணிக்கக்கூடியவரும் ஷஹீதாக இருக்கின்றார். அதே போன்று யாரெல்லாம் இடிபாடுகளுக்கு மத்தியிலே மரணிக்கின்றார்களோ, இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக, அதே போன்று இந்த பூமி அதிர்வுகள் மூலமாக யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ, இப்படி மரணிக்கக்கூடியவர்களும் ஷஹீதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே வீர மரணம் எய்தியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறி முதல் குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவை பொறுத்த மட்டிலே ஷேக் அவர்கள் கூறினார்கள், இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது என்பது அல்லாஹ்வுடைய நியதியிலே உள்ளது, அல்லாஹ்வுடைய வழிமுறையிலே உள்ளது. இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே நாங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒதுங்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயங்களை திருப்பி அவரிடத்தில், அதாவது நாங்கள் கொடுக்க வேண்டியவற்றை திருப்பி கொடுத்துவிட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவங்களை விட்டு விலகி நடக்க வேண்டும். உண்மையான முறையிலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி பெற வேண்டும். அல் குர்ஆன் கூறுகின்றது, வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளை என்ன சம்பவிக்கும் என்பதனை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டாது. வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தி தமூத், எந்த பூமியிலே ஒரு ஆத்மா வர்ணிக்கும் என்பதனை அந்த ஆத்மா எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டாது என்ற குர்ஆன் வசனத்தையும் கூறினார்கள். எனவே இந்த நேரத்திலே, இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தஆலா எங்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி, நாங்கள் படிப்பினை பெற்று அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படியான இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றான். அதனை விட்டு நாங்கள் அதனை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக எடுத்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மீள வேண்டும் என்ற செய்தியை கூறினார்கள். அதே போன்று இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுக்பதல் இல்ம், மறுமை நாள் எப்போது, அதாவது இல்ம் மார்க்க அறிவு உயர்த்தப்படும் வரைக்கும், இல்லாமலாக்கப்படும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது. அதே போன்று அதிகமான முறையிலே இந்த பூமி அதிர்வுகள் வரும் வரைக்கும் இந்த மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது. எனவே பூமி அதிர்வுகள் வருவது என்பது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவமீட்சி பெற்று நாங்கள் இதனை ஒரு படிப்பினையாக எடுத்து மற்ற சகோதரர்களுக்கு எந்த நேரத்திலும் இப்படியான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்ற செய்தியை கூறினார்கள். எனவே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நாங்கள் கேட்டதிலே இருந்து படிப்பினை பெற்று, அதாவது நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.